உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி என்பவர்களுக்கும் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குரு பெயர்ச்சி வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு நடக்க போகுது. ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பல்வேறு விதமான மாற்றங்களை அனைத்து ராசி என்பவர்களும் பெற போறீங்க. ஏன் இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விமர்சையாக பேசணும் அப்படின்னா, இயற்கை சுப கிரகமான குரு பகவானுடைய பெயர்ச்சி. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நிறைய சுபமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை தனக்காரகன் சொல்லுவோம். அந்த தனம் அப்படின்னு சொல்றது பொருளாதாரம், பெயர், புகழ், அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான திருமணங்கள், குழந்தை பேரு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பகவான். அதனால தான் இந்த பெயர்ச்சி ரொம்ப விமர்சனையாக பேசுகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கும் பல்வேறு விதமான நற்பலன்களை கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. ஏன்னா குருவுடைய பார்வைகள் 5, 7, 9ஆம் பார்வைகள் இருக்க போது. அதனால 12 ராசி என்பவர்களுக்கும் கண்டிப்பாக ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பல்வேறு விதமான மாற்றங்கள் இருக்க போது. ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போறாரு, சில தீமைகளும் சில ராசி என்பவர்களுக்கு வரலாம். அது என்னென்ன மாதிரி தீமைகள் வரப்போகுது அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் என்ன மாதிரி இருக்க போகுது. மேஷ ராசியில் வரக்கூடிய அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப வேகமாகவும் வாழ்க்கையில் எல்லா விதமான சாதனைகளும் பண்ணணும், அதுக்காக இரவு பகல் பார்க்காம உழைக்க தயாராக இருக்கக்கூடிய மேஷ ராசி என்பர்கள், குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவர்கள், குழந்தைகளுக்காக தன்னுடைய குழந்தைகளுக்காக நல்லா இருக்கணும்னு சொல்லி பாசத்தை அள்ளி கொடுத்து வளர்க்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள். எல்லாமே இருந்தால் கூட கடைசியில் குடும்பத்தாலும் குழந்தைகளாலும் கஷ்டப்படக்கூடிய ஒரு முக்கியமான ராசியாக மேஷராசி என்பர்கள் இருக்காங்க. அந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரி யோகத்தை கொடுக்குதுன்னு பார்க்கும்பொழுது, குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் பயிற்சி ஆகிறார். இது ரொம்ப விசேஷம். ஏன்னா மேஷ ராசிக்கு யோகாதிபதி குரு 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். இந்த 4ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம். மேஷ ராசி அன்பர்கள் எல்லாருமே நிம்மதியாக தூங்கிய பல நாட்கள் இருந்திருக்கும். அதுவும் எப்போ 7.5 சனி ஆரம்பிச்சதோ அதுலேருந்து நிறைய போராட்டங்கள், நிறைய பார்த்தீங்கன்னா வேலையின்மை, வேலையில் பிரச்சனை, வேலையிலேருந்து வெளியில் போக வேண்டிய சூழ்நிலைகள், வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, இது மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கீங்க. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள், தொழிலாவது பரவாயில்ல சார், எனக்கு பரவாயில்லையா இருக்குது, ஆனால் நான் இதை ஒரு பணம் வெளியில் கொடுத்தேன், அந்த பணம் திருப்பி வரல அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி என்பர்கள். அதேமாரி குழந்தைகளால் கஷ்டப்படக்கூடியவர்கள், குழந்தைகளுடைய பாசம் கிடைக்கல, என் பையனுக்கு எல்லாம் செஞ்சேன், என் பொண்ணுக்கு எல்லாம் செஞ்சேன், என்ன கவனிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 7.5 சனி ஆரம்பிச்சதுலேருந்தே உடல்நிலை பாதிப்புகள், நிறைய பேருக்கு தலை சம்பந்தமான பிரச்சனைகள், அதேமாதிரி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த குரு சுகஸ்தானத்தில் பயிற்சி ஆகும். அதான் ரொம்ப விசேஷம். அந்த சுகஸ்தானத்தில் பயிற்சி ஆகும்போது என்னன்னா, முதல்ல வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கண்டிப்பாக அந்த குரு பகவான் கொடுத்தே தருவார். ஏன்னா சுகஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன, நீங்கள் ஒரு சுகமான வாழ்க்கையை வாழணுன்றது விதி. அந்த விதிக்கேற்ப உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்கள், அதுவும் முக்கியமாக வேலையில் கடுமையான நெருக்கடி, 7.5 சனி ஆரம்பிச்சிலேருந்து ஆஃபீஸில் பயங்கர ப்ரெஷர் சார், முடிக்க முடியாத வேலையை தான் கொடுக்குறாங்க, எப்போ வேலையை விடலான்னு நினச்சிட்டு இருக்கேன், வேலையை விட்டுட்டேன், வேலையை விட்டு 6 மாதம் ஆச்சு, வேலையிலேருந்து அமிச்சிட்டாங்க 6 மாதம் ஆச்சு, நிறைய சூழ்ச்சிலாம் பண்ணி என்னை அமிச்சாங்க சார், அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது, 40 வயசுக்கு மேலே 45 வயசுக்கு மேலே இந்த மாதிரி சூழ்ச்சியை பண்ணி நான் வெளில வரணும்னு ஒரு நாள் கூட கனவுல பார்த்ததில்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கவலைப்படாமல் இருங்க. அந்த சூழ்ச்சி உங்களுக்கு நல்லதாக முடியும். அந்த சூழ்ச்சியினால் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல மாற்றங்கள் நல்லா இருக்குது. அதன் மூலமாக ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய பதவிகளை, பெரிய ஒரு வேலையில் அமரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக கண்டிப்பாக இருக்க போகுது. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள், முக்கியமாக தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வர வேண்டிய பணம் வரலை, நான் கொடுக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக கொடுக்க முடியல, கடன் சுமை அதிகமாக இருக்குது, நான் என்ன பண்ணாலும் கடைசியில் ஏதாவது ஒரு தடங்களாகி நின்று போயிடுது என்னுடைய தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு கவலையப்படாதீங்க. ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் அவருடைய 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்ப்பது மிக மிக சிறப்பு. 10ஆம் இடம் சொல்லக்கூடியது என்னன்னா தொழில் ஸ்தானம் சொல்லணும். தொழிலில் பல்வேறு விதமான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். நீங்கள் என்ன பண்ணணும், பிஸ்னஸில் சில விஷயங்களை மாற்றுங்க.
அது பேமெண்ட் வரதுக்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் கடன் வாங்கினதை திருப்பி கொடுக்கலாம் இருக்கலாம், இல்லை தொழிலில் ஏதாவது புதுசாக ஏதாவது சேர்க்கலாமா, இல்லை தொழிலில் ஏதாவது ஒரு நஷ்டம் வரக்கூடிய தொழிலை நம்ம வேண்டான்னு விடலாமா, இதுமாரி பல்வேறு விதமான மாற்றங்களை பெறக்கூடிய அற்புதமான குரு பயிற்சியாக இருக்க போது தொழிலில் நல்லா பணம் வந்து உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் குருவுடைய பார்வை, குருவுடைய 5ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல வரலாம். திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உண்டு. ரொம்ப முக்கியம். திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம்னு சொல்லும்போது நிறைய பேர் கேட்பாங்க, லாட்டரி டிக்கெட் அடிக்குமா, புதையல் விழமா, அது மாதிரி இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வேற வழியில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் தொடங்கி அதில் வருமானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்யக்கூடிய நபர்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் ஆஃபீஸில் வேலையை விட்டு போயிருப்பாங்க, உங்களுக்கு அந்த பதவியை கொடுத்து நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் ஆகி உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு இந்த திடீர் அதிர்ஷ்டம் சூப்பராக வேலை செய்ய போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத மதிப்பெண்ணை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதன் மூலமாக நல்ல இடத்துல நல்ல காலேஜ் நல்ல படிப்பு கிடைக்கக்கூடிய நேரம். நிறைய முக்கியமாக உயர் படிப்பு படிக்கக்கூடிய மேஷராசி மாணவர்கள் கண்டிப்பாக வெளிநாடு சென்று படிப்பதற்கு, மேஷராசி அப்படின்னு சொன்னாவே என் பொண்ணு டாக்டருக்கு படிச்சிடாத, என் பையன் டாக்டருக்கு படிச்சிட மாட்டானா, என் பையன் வந்து வெளிநாட்டில் போய் எம்பிஏ பண்ண மாட்டான், வெளிநாட்டில் போய் ஒரு இன்ஜினியரிங்கில் மாஸ்டர்ஸ் பண்ண மாட்டான்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு உங்கள் குழந்தை மேஷராசியாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று அனுப்பி படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். வெளிநாட்டில் படிப்பு முடித்து வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, வெளிநாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய மேஷராசி என்பவர்கள் வேலையில் பிரச்சனையோட, வேலை இல்லாமல் வேலை எப்போ என்னை வெளில அனுப்புவாங்கன்னு தெரியாது, எனக்கு வீசா எப்போ எக்ஸ்பயர் ஆகும்னு தெரியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். கவலைப்படாதீங்க, உங்களுடைய கெட்ட நேரம் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா குரு வந்து 4ஆம் இடத்துல உச்சம் பெறார். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெளிநாட்டிலே நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் வெளிநாட்டிலே சில கணவன் மனைவி பிரச்சனை, சில பேருக்கு வந்து குழந்தைகளால் பிரச்சனை, அது எல்லாமே தீர்ந்து நிம்மதியாக, அதான் சொல்ல சுகஸ்தானத்தில் பேச்சாகும்போது எல்லா பிரச்சனையும் தீர்ந்தாலும் சுகமாக இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை பெறக்கூடிய நேரம். அது மட்டும் இல்லாமல் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய மேஷராசி என்பது நல்லா தெரிஞ்சுங்க. கடன் வாங்கி தான் வாங்க முடியும். 7.5 சனி இருக்கிறதுனால கடன் வாங்கி தான் வாங்க முடியும். கடன் வாங்கியாவது வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னா வீடுன்னு சொல்லக்கூடிய வீடு வண்டி வாகனம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா முக்கியமாக ஒரு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது. அது ஏதோ ஒரு சின்ன இடம், நீங்கள் வந்து பெருசாக பிளான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஐயோ வீடு வாங்க சொல்லிட்டீங்க, நான் ஒன்றுமே காசு இல்லாமல் இருக்கேன் சார்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இருப்பீங்க. அப்படிலாம் இல்லாமல் ஒரு சென்ட் ஒரு 2 சென்ட் இந்த மாதிரி ஒரு இடம் வாங்கி அதன் மூலமாக உங்களுடைய தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்ளலாம். அதேமாதிரி உடல் நலம் பாதிக்கப்பட்ட மேஷராசி என்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். உங்களுடைய உடல் அளவிலையும் மனதளவிலையும் ஒரு தெம்பு வரும். பழைய மாதிரி நீங்கள் பழைய விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இடம் வீடு வண்டி வாகனம் எல்லாமே விற்று அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார சுமையை, கடன் சுமையை குறைத்து கொள்ளக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். நிறைய பேர் வீடு வாங்கி வெளில போகிறீங்க, புதிய வீடு வாங்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு விற்று அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தில் நகை மற்றும் வீடு வாங்கிறதுக்கான அற்புதமான தருணம். அதை செய்வது மிக மிக சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர், நிறைய அஸ்வினி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அவங்க இந்த வாட்டி மருத்துவம் மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குருவுடைய பார்வை 10ஆம் இடத்துல விடுறதுனால கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். மேஷராசி என்பவர்கள் நிறைய பேர் செவ்வாய் தோஷம் இருக்கும், ராகு தோஷம் இருக்கும், அதெல்லாம் பரிகாரம்லாம் பண்ணிட்டோம் சார், அதுக்கப்புறமும் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போது. அது மாதிரி குடும்பத்தில் சந்தோஷங்கள், மகிழ்ச்சி, அது மட்டும் இல்லாமல் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, கணவன் மனைவி பிரச்சனைனால கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு தீரும். அதே போல் இடம் சம்பந்தமான வம்பு வழக்குகள் தீரும். எல்லா விதமான வம்பு வழக்குகள் எல்லாமே தீர்ந்து நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு கேந்திரத்திலேயோ அல்லது திரிகோணத்திலேயோ உங்கள் ராசியை அல்லது லக்னத்தை பார்க்கும்போது இன்னும் பல்வேறு விதமான யோக பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னா தசா புத்தி ரொம்ப முக்கியமாக இருக்குது. தசா அப்படின்னு சொல்லக்கூடியது சில பேருக்கு ராகு திசை, கேது திசை, சனி திசை போன்ற தசா புத்திகள் நிறைய பல்வேறு விதமான பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க. இல்லை சார் எனக்கு சுக்கிரதசை நடக்குது, எனக்கு குரு தசை நடக்குது, கண்டிப்பாக எனக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்
உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்வது நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்ல 51 பக்கம் கொடுக்குறோம் வெறும் 500 ரூபாய்க்கு. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தருவோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, முக்கியமாக ஜாதக பலன் பார்ப்பது எப்படி, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், கடிகார பிரசன்னம் மற்றும் அனைத்து விதமான பிரசன்ன வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.